அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலா கூட்டிட்டு போறாங்க. ஏன் இப்படி கூட்டிட்டு போறாங்க கேளுங்க மறக்காம எல்லாரும். கோயில தாங்க ஏதோ நல்ல புள்ள வந்தா கரெக்ட் பண்ணலான்னு போறோம். அங்க போனாலும் கல்யாணமான பிள்ளைகளா கண்ணுக்கு படுறாங்க. வயசு பிள்ளைகளே படமாடிறாங்க கண்ணுல. பாருங்க இப்படி கோயிலுக்கு போய் எப்படி உருப்படுறது யோசிச்சு பாருங்க நீங்களே. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கோயிலுக்கு போனா பரவாயில்லைங்க. இப்படி கோயிலுக்கு போய் என்ன பண்றது? நானும் இதுல இந்த இந்த அண்ணன் கூட சேர்ந்து நான் வேற கோயிலுக்கு நான் வேற சுத்திட்டு இருக்கிறேன். எப்படி உருப்படுறது? அடுத்த டைம் ஊட்டி போலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன். கூடி சீக்கிரம் ஊட்டியில பார்க்கலாம். ஊட்டியா? ஆமா, நாங்க 2 பேர் மட்டும் ஊட்டி போலான்ட்டு இருக்கிறோங்க. அது சரி. ஊட்டி வாங்க குளிர் அடிக்கும் சாமி. நம்ம ஊர்லயே நாங்க குளிர் தான். இந்த ஊட்டி வந்தோம்னா அவ்வளவுதான் செத்து போயிடும். இப்பெல்லாம் போகக்கூடாது, கொஞ்சம் வெயில் அடிக்கட்டும். நான் எங்க போறதா இருந்தாலும் இந்த மே மாசத்துல தான் போகணும். மார்ச் மே மாசம் ஸ்கூல் லீவா இருக்கும். மே மாசத்துல மட்டும் டூர் பிளான் பண்ணாதீங்க. ஸ்கூல் லீவு கூட்டமா இருக்கு எங்க பார்த்தாலும். ஸோ மற்ற இடப்பட்ட நாள்ல போயிருங்க. நான்லாம் எல்லா நாளையும் போக மாட்டேங்க. வீட்லயே படுத்து கிடப்ப 24 மணி நேரம்னு கேம் விளையாண்டு ஜாலியாக சுத்திட்டு இருப்பேன். இவரு தான் எங்காச்சும் போகலான்னு சொல்லி டூர் விட்டு போவாரு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டூர் இயர் எண்ட்ல போறேங்க. வருஷமே முடியும் போது டூர் வேற இல்லை. இயர் எண்ட் போறோம். இயர் எண்ட் எப்பவுமே வருஷம் திருச்செந்தூர் இல்லைன்னா ராமேஸ்வரம் ஏதாச்சும் ஒரு பக்கம் போயிட்டு வருவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷமே முடிகிற வாரத்துல நாங்கள் மட்டும் போகிறோம். இல்லைன்னா கேங்கா போவோம் எல்லாரும். போனா 10 பேர் 15 பேர் போவாங்க. இந்த டைம் நாங்க 2 பேர். யாராச்சும் இந்த டிராவல்ல ஜாயின் பண்ணணும் அடுத்த டிராவல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொள்ளாச்சி லுக்கவர் வந்து கால் பண்ணுங்க. கூட்டு போவாருங்க. இந்த பொள்ளாச்சி மாப்பிள்ள விளாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அவர் உங்களை பிக்கப் பண்ணிக்குவாரு. பிக்கப் பண்ணிக்குவாங்க. அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு சேர்த்து நீங்க போற மாதிரி வரும் கொஞ்சம். ஆமாங்க, டிக்கெட் வேணா எடுத்து கொடுத்துட்றோம். போயிட்டு வர வரைக்கும் சாப்பாடு செலவு நீங்க தான் பார்த்துக்கணும். கூட வரவங்க தான். ஆமா, ஓகேனா சொல்லுங்க. அடுத்த விளாக்ல ஜாயின் பண்ணிங்க. ஏண்டா மைண்ட் செட்டு ஏண்டா நீங்க ஊர் செத்துருக்கு. நாங்க உங்களுக்கு டிக்கெட் வேற எடுத்துட்டு உங்க கூட வேற வரணும். நாங்களே போய்க்குவோம் தனியா. உங்களுக்கு செலவு வந்த காசுக்கு நாங்களே போயிட்டு வந்துடுவோம். மேடா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி தான் இருக்கிறாங்க. ஏன் இறங்கிக்கிறாங்க நமக்கும் தெரியல. நம்ம எதுக்கு இறங்கிக்கிறோம் நமக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் இறங்கி தான் நின்றுருக்காங்க. ஸோ நீங்களே வந்தீங்கன்னா ஜாலியாக ட்ரெயினில் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இங்கே வந்து டைம் இருக்கும். உங்களுக்கு 1/2 மணி நேரமாக ட்ரெயின் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படா வரணும் கிட்ட வருது. இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மலம்பலா டேம் போகிற ட்ரெயின்னு நினைக்கிறேன். பாலக்காடு ஜங்ஷன் இதில் போனீங்கன்னா மலம்பலா போய்க்கலாம். மலம்பலா டேம் போகணும்னு நினைக்கிறவங்க மணி எத்தனை ஆச்சு? இப்போ கரெக்டாக 7:46 7:46 வருதுங்க இந்த ட்ரெயின். வந்தீங்கன்னா ஜாலியாக மலம்பலா பொள்ளாச்சி ஒரு 7 மணி 7:30 வந்துருங்க. மலம்பலா போயிடலாம். லோ பட்ஜெட்ல மலம்பலா போலாங்க. அதுவும் எல்லாரும் லோ பட்ஜெட்டா எங்க பார்த்தாலும். ஆமாங்க, உண்மையுமே லோ பட்ஜெட்ல எப்படி எங்க போகலாம் அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாங்களே வருஷத்துல ஒரு டைம் தான் எங்கேயும் போவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போவோம். வரதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்க ஜாலியா. பிப்ரவரியில தைப்பூசம். பிப்ரவரி 1 பிப்ரவரி 1 தான் வருதானா தைப்பூசம்? ஆமா, எப்பவுமே ஜனவரி எண்டிங் கூட வந்துரு. இந்த 2-3 வருஷமாவே பிப்ரவரி போயிடுது. ஆனா இந்த தைப்பூசம் ஏன் பிப்ரவரிக்கு போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஜனவரியில் வர சொல்லுங்க. எங்க நேரம் ட்ரெயின்குள்ள ஏறிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த ட்ரெயினுக்கு ஏறிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் தாண்டி போறதுக்கு வேண்டி இப்படி போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க போய் இதுதான் இறங்கணும். எங்க அங்க போய் அந்த சைடு அங்க இருக்கு. இல்ல மேல ஏறி தான் போகணும். மேலே போறது அங்க இருக்கு. இங்க அங்க வேறு அங்க இருக்கு. மேலே போறது மேலே போறது அங்க இருக்குது. கீழே கீழ்வெளி இருக்குதுண்ணா. இங்க எங்க சப்வே இங்க இருக்குது. அங்கதான் சப்வே. கீழே இறங்கி போற வழி அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வேற இந்த இடத்துலயே என்னமோ. ஆமா, அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து அப்படிதான் வந்து வீடியோ எடுத்துட்டு போலீஸ்காரர் வந்து பிடிச்சாரு. நல்லதாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து போனோம். நீங்க வந்தீங்க வேற? நான் வரல. நான் வந்தப்போ வந்து ட்ரெயினே இல்லை. அங்க அலௌட் இல்லைன்ட்டாங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட். அங்க இருக்கிற சும்மா எதுக்கு நீங்க போறீங்க அப்படின்ட்டாங்க. ஒழுங்க ஓடுங்க. நம்மளோட 2 ஜனத்தை ஓப்பன் பண்ணாம இருக்குது. பேக் வேற அங்க இருக்குது. ஜன்னல் ஓப்பன். ரயில்வே ஸ்டேஷன் கூட ட்ரெயின் வந்தா தான் விடுறாங்க. ஏன் ட்ரெயின் வர மட்டும் விடுறாங்க? மற்ற டைம் விட்டாதான் ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டு